கடந்த 2 நாளா HDFC ஸ்டாக் வச்சிருக்க இன்வெஸ்டர் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. சுத்திலும் வந்து நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட சேர்மன் எக்ஸிட் ஆயிட்டாங்க. ஸோ கம்பெனி என்ன ஆகும்? ஏதாகும்? ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு வந்து அந்த பேனிக்க டெவலப் பண்றதுலயே ஒரு விஷயமா இருக்கு. சரி ஓகே. ஸோ அவங்க சைடு அதை பண்ணட்டும். நம்ம சைடு என்ன பண்ணலாம்னா, இது எப்படி வந்து எஸ்டியில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி தான் ஐசிஐசிலையும் ஆக்சிஸ்லையும் நடந்திருக்கு. சிஇஓ எக்ஸீட் ஆயிருக்காரு. எக்ஸீட் ஆனோடனே ஸ்டாக் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஃபுல் ரிவ்யூ அப்படின்னு பார்ப்போம். எப்பவுமே ஷேர் மார்க்கெட்டில் ஒரு விஷயம் இருக்குது, ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட்ஸ். ஓகேங்களா? இது வரைக்கும் நடந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வந்து மார்க்கெட் ஃபால் டவுன் ஆனாலும் அதே மாதிரி மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து என்டையராக பார்க்க போகிறோம். இது வந்து HDFCயில் யாரெல்லாம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவாக அமையும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு HDFCயோட கேபிட்டல் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஆக்சிஸ் தான் நான் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஐசிஐசி தான் காமிச்சிடுறேன். இருக்கிறதுலே HDFC தான் அதிகம். காரணம் என்ன அப்படின்னா, நிஃப்டி 50 உங்களுக்கு தெரியும். நிஃப்டி 50லேயே நம்பர் 1 ஸ்டாக் வந்து HDFC தான். சரிங்களா? ஸோ ரிலையன்ஸையே பீட் பண்ணிவிட்டு அவங்க தான் முதல்ல வந்து இப்போ வரைக்கும் ரிப்போர்ட்டில் இருக்காங்க. நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள்.